கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுகொள்ளாமல் துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பொதுமக்களுக்கு அஞ்சி கட்சிக் கொடியை கழற்றி விட்டு வருவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உயர்ந்த கம்யூனிச சித்தாந்தத்தை மதச்சார்பற்ற அணி என்று கூறிக்கொள்பவர்கள் கடைபிடிக்காமல் இருந்ததையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்கவும் வேண்டுகோள் விடுத்தார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ரெங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முருகேசன் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக வருகை தந்த அவருக்கு திரளான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த வாக்காளர்கள் மத்தியில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பாஜக மதசார்பு கட்சி என்றால் திமுகவும் மதத்தை பற்றியேதான் பேசுகிறது என குற்றம் சாட்டிய திரு டிடிவி தினகரன் 59 தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தில் சுயேட்சைகள் போட்டியிடுவது என்பது இந்திய வரலாற்றிலேயே கிடையாது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இதனையடுத்து ஒரத்தநாடு செல்லும் வழியில் சூரக்கோட்டை, பருத்திக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கழக தொண்டர்கள் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். ஒரத்தநாடு பகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு முருகேசனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் பணத்தை கைப்பற்றிய பிறகும் தேர்தலை நிறுத்தவில்லை என்றால் திமுகவின் அனுசரிப்புதான் காரணம் என குற்றம் சாட்டினார். பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் பாளையம் பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனையடுத்து பட்டுக்கோட்டையில் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவேன் என கூறிவிட்டு பணமே இல்லாமல் ஆக்கிவிட்டார் பிரதமர் மோடி எனவும் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மோடியால எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் ஒரு வெள்ளையாக்குறேன்னு சொல்லிட்டு பணமே இல்லாம பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு தேவையில்லாதெல்லாம் கொண்டு வந்து வியாபாரிகளையும் தொழிற்சாலைகளையும் முடித்து கட்டிவிட்டார். இதையெல்லாம் சரி செய்யணும். நம்ம ஊருக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். மழை சரியா போயிறது இல்ல, இயற்கை பொய்த்து போயிட்டு இங்க தொழிற்சாலைகள் வேணும். இதுவரை இல்லாத அளவு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பேர் படித்து விட்டு வேலை இல்லாம இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கிற அளவுக்கு போயிட்டு அதையெல்லாம் விட்டுட்டு அரசியல்வாதிகள் சுகாதாரத்தை பேணி காக்கணும். இவ்வளவு பெரிய 130 கோடி மக்கள் வாழ்கின்ற பகுதி, அது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வசிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதுகளை நான் செஞ்சுறேன், இதை நான் உயர்த்தி தர்றேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மதத்தை போய் அரசியல்வாதிக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் என்ன இருக்கு? நமது பட்டுக்கோட்டை தொழிலின் வளர்ச்சி திட்டங்களாகிய பாதாள சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனையை நவீன கவிதையுடன் மேம்படுத்துதல், புறவழிச்சாலை பணிகளை நிறைவேற்றுதல், உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் பொன் முருகேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். எத்தனை ஊர் சுற்றி வந்தாலும் தனது பிறந்த ஊரான திருத்துறைப்பூண்டிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுகொள்ளாமல் துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பொதுமக்களுக்கு அஞ்சி கட்சிக் கொடியை கழற்றிவிட்டு வந்ததை சுட்டிக்காட்டினார். உயர்ந்த கம்யூனிச சித்தாந்தத்தை மதசார்பற்ற அணி என்று கூறிக்கொள்பவர்கள் கடைபிடிக்காமல் இருந்ததையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்கவும் வேண்டுகோள் விடுத்தார். எத்தனை ஊரை சுற்றினாலும், உலகத்தில் எத்தனை ஊர்களுக்கு சென்று வந்தாலும் நான் பிறந்த மண்ணுக்கு வரும்பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. எனது சொந்த ஊர் தந்தையார் ஊர் மன்னார்குடி என்றாலும், எனது தாயின் பிறந்த ஊர் நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைமை அவர்கள் பிறந்த ஊர் திருத்துறைப்பூண்டி. நானும் இங்குதான் பிறந்தேன். அதனால்தான் எனது பெயரிலே உள்ள முதல் டீயே திருத்துறைப்பூண்டி தான். மோடியுடனே கூட்டணி அமைத்து வந்திருக்கின்ற இவர்களை தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே நமது பகுதியிலே நீங்கள் எல்லாம் நவம்பர் மாத கடைசியிலே
இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது ஓடி வராமல் எங்கோ சேலத்திலே மாமியார் வீட்டிலே விருந்துண்டு கொண்டிருந்த பழனிசாமி ஒரு வாரம் கழித்து இங்கே மக்கள் எல்லாம் ரோட்டிலே உணவின்றி உடுக்க உடையின்றி சொத்து உடைமைகள் எல்லாம் இழந்து விவசாயத்தை இழந்து கால்நடைகளை இழந்து வீடுகளை இழந்து அவர்கள் 30 ஆண்டுகள் பொருளாதாரத்திலே பின்னடைந்த பகுதியாக நமது டெல்டா மாவட்டத்தை இந்த புயல் புரட்டி போட்ட பொழுது எனக்கு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தான் வருவேன் என்று சொன்ன பழனிசாமி இங்கே மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதால் பயந்து கொண்டு ஹெலிகாப்டரிலே வந்து சென்ற பழனிசாமியின் அரசு அதுபோல இந்த அமைச்சர்கள் இன்று வரை கஜா புயலின் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாதவர்களை தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாகும். அதுபோல மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற பெயரிலே நாம் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து எப்பொழுதும் இங்கே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் தான் இருப்பார்கள். கம்யூனிஸ்ட் எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு இந்த பகுதிக்கு என்ன செய்தார்கள்? இங்கே சிவப்பு துண்டு என்பது தொழிலாளர்களின் அடையாளம், தொழிலாளர்களின் எண்ணம், தொழிலாளர்களின் வண்ணம். இன்றைக்கு அந்த துண்டு ஒரு 2 சீட்டு பெறுவதற்காக இடம் பிடிப்பதற்காக பயன்படுகிறது. அவர்களது தோளில்தான் துண்டு. இங்கே நமது வேட்பாளரின் பெயரே செங்கொடி. தமிழ்நாட்டு இளைஞர்களின் 80% ஆதரிக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கின்ற விதமாக படித்தவர், வழக்கறிஞர், நல்ல சுற்றி சுற்றி வரக்கூடியவர் செல்வி செங்கொடி அவர்களை நீங்கள் இந்த முறை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். முன்னதாக திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் எடையூர் பகுதியில் திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஐயாதேவரின் இல்ல திருமண விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாரூர் பகுதியில் கழக வேட்பாளர் செல்வி டி செங்கொடி மற்றும் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளர் எஸ் காமராஜ் ஆகியோருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதாகவும் பரிசு பெட்டகத்தின் வெற்றியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். கஜா புயலுக்கு ஹெலிகாப்டரில் வந்தது போல் ஓட்டு கேட்கவும் எடப்பாடி பழனிசாமி ஹெலிகாப்டரில் வரவேண்டியதுதானே என்றும் கேள்வி எழுப்பினார். துரோகம் என்றாலே இனி வருங்காலத்திலே எட்டப்பன் பெயர் மறந்துவிட்டு பழனிசாமி, பன்னீர்செல்வம் உள்பட இந்த 33 பேரின் பெயர்தான் எப்படி துரியோதன கூட்டமோ இங்கே இனி தமிழ்நாட்டிலே வரப்போகிறது என்பதை கூட தெரியாமல் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறதால் மடியிலே பணப்பெட்டிகளை வைத்திருப்பதால் இவர்கள் போடுகின்ற ஆட்டம் இருக்கிறதே. இன்னொரு ரகசியத்தை இன்றைக்கு சொல்கிறேன். இங்கே இரட்டை இலையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஜீவானந்தத்தை கொண்டாந்து நிறுத்தினதே இந்த காமராஜ். யார் காமராஜ்? இப்ப இங்க தோக்க போறன்னு தெரிஞ்சதோ ஏற்கனவே என்னென்ன துரோகம் செஞ்சிருக்காங்க? ஆட்சியில் அமர்த்திய நம்மளுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், போதா குறைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் யாருடனெல்லாம் கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களுடனெல்லாம் கூட்டணி. மோடியா அல்லது இந்த லேடியா என்று 2014 வாக்கு கேட்ட அந்த மோடியுடன் கூட்டணி, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற மோடியுடன் கூட்டணி. இங்கே கஜா புயல் தாக்கிய பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தாரா? நமது பகுதி மக்களை பார்த்தாரா? அங்கே ஸ்டெர்லைட் ஆலையிலே 13 பேர் துப்பாக்கியால் நாய்களை போட்டு சுடப்பட்ட பொழுது வந்தாரா? ஒக்கி புயலப்பல் வந்தாரா? இங்கே பஞ்சம், வறட்சி, புயல்,
மலை என்று நிதி கேட்டது போது கொடுத்தாரா? ஆனால் இப்பொழுது தேர்தல் வந்து விட்டது என்ற பொழுது டெல்லியில் இருந்து இங்கே தமிழ்நாட்டிற்கு ஏதோ திருவாரூர்ல இருந்து மன்னார்குடிக்கு போற மாதிரி டவுன் பஸ்ல வர மாதிரி வந்துட்டு இருக்காரு. என்ன தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாளிகளா? மோடி கிட்ட மத்த மாநிலம் எல்லாம் ஏமாந்துச்சு, தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் ஏமாறவில்லை. இப்ப தேர்தல் வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை 2 மாசம் தள்ளினாங்க, அவ்வளவுதானே. வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? அதாவது இந்த துரோக கூட்டணியும் மாறிட்டு இந்த தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாற்றின மதச்சார்பற்ற கூட்டணியை இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு நீங்க புதிய மாற்றத்திற்காக இன்னொரு புயல் அடிச்சா இப்படி மக்கள் ரோட்ல நிக்காம இருக்கணும்னா பார்த்துட்டீங்க. இதை விட கொடூரத்தை தமிழ்நாட்டு நம்ம டெல்டா பகுதி மக்கள் பார்க்க போறது இல்ல. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் ரோட்ல நின்னோம். ரொம்ப பரிதாபமா பாவமா இருந்துச்சு. எனக்கு ஊருக்கு போவே மனசு இல்லாம அவங்களோட இருந்தோம் நாங்க. ஏன்னா எவ்வளவு செழிப்பா பார்த்துட்டு போன பகுதியை இப்படி புயல் அடிபட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டு கிடந்தோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த முறை ஏமாறாமல் இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆர்கே நகர்ல 6000 ரூபாய் விட கொடுத்த மாதிரிங்க அவங்களுக்கு ஓட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்க, பரம்பரை மிட்டா பிராசுகள், ஜமீன்தார் எல்லாம். மன்னார்ல ஒரு ஜமீன்தார் இருக்காரு, அவர் 10,000 கூட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க பெரிய, அதாவது இந்த ஆட்சியில மக்கள் வளரல. யாரோ சில பேர் சில டெண்டர் பார்ட்டிகள் தான் வளர்ந்திருக்கு. அவர்களுக்கு தக்க பாடம் கட்டுகின்ற விதமாக அருமை சகோதரர் காமராஜ் அவர்களை, எஸ் காமராஜ் அவர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் சென்றபோது இரவு 10 மணியை கடந்ததால் அங்கு பொதுமக்களை சந்தித்து கையசைத்தபடியே பிரச்சாரம் மேற்கொண்டார்.